தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள கடைகளில் பொருட்களை வாங்க மக்கள் திரண்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், பல இடங்களில் இறுதிக்கட்ட விற்பனை மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. வண்ணாரப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம், களை கட்டியிருக்கும். எப்படி இருக்கு? விக்னேஷ், தித்திக்கும் தீபாவளி பண்டிகைக்கு இன்னமும் ஒரு நாட்களே இருக்கக்கூடிய நிலையில வட சென்னை மக்களுடைய தியாகராய நகராக கருதப்படக்கூடிய வண்ணாரப்பேட்டை எம்சி சாலையில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த சாலையை பொறுத்தவரை 1.5 கிலோமீட்டர் நிரம்பியுள்ள இந்த சாலை முழுவதுமேயே மனித தலைகளால நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. பெரு கடைகள் மட்டுமல்லாது சில்லறை வர்த்தகர்களும் அவர்களுடைய வியாபாரத்தை தொடங்கி நடத்தி வருகின்றனர். ஆடைகள் மட்டுமில்லாமல் அணிகலன்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் என பல்வேறு விதமான ஜாமான்கள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வட சென்னை மக்கள், குறிப்பாக எண்ணூர்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க வண்ணாரப்பேட்டை வரையும் உள்ள மக்கள் பெரும்பான்மையாக இந்த பகுதிக்கு தான் வர்றாங்க. ஒளிப்பதிவாளர் முரளியினுடைய அந்த காட்சிகள்ல நம்மளால பார்க்க முடிகிறது. வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஜவுளி பொருட்கள் இங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. வியாபாரம் குறித்து இங்கு நேரடியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுள்ளோம். அண்ணா வணக்கம்னா, சென்னையில தீபாவளி ஷாப்பிங்கை பொறுத்தவரையும் வண்ணாரப்பேட்டை எவ்வளவு முக்கியமானது, எப்படி போயிட்டு இருக்கு வியாபாரம்? போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா மழைனால, அது இல்லாம இந்த ரோடு நோண்டி போட்டதுனால கொஞ்சம் வியாபாரம் கம்மி. மக்களுடைய கூட்டம் எப்படி இருக்கு? மக்களோட கூட்டம் போன வாட்டி விட இந்த வாட்டி கம்மி. மக்களோட கூட்டம் மழை காரணமா கூட்டம் கம்மியா இருக்குங்கிறீங்க? காலைல இருந்து மக்கள் கூட்டம் இல்ல, இப்பதான் ஓரளவு கொஞ்சம் வந்துட்டு இருக்கு மக்கள் கூட்டம். தீபாவளி பொருட்களை பொறுத்தவரை எங்கெங்கறதெல்லாம் நீங்க வாங்கி இங்க வியாபாரத்துக்கு வச்சிருக்கீங்க? நீங்க ஃபுல்லா சில பேர் இது சூரத், அதே மாதிரி திருப்பூர் ஐட்டம் தான் முக்காசி ஓடுறது. ஃபுல்லா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா திருப்பூர் ஐட்டம் தான். ஸ்ரீநகர் மாதிரி இல்லாம இங்க பெரிய பெரிய கடைகளா இல்லாம சின்ன சின்ன வியாபாரிகள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது. சின்ன சின்ன வியாபாரம் ஃபுல்லா நிறைய தான் இருக்காங்க. ஃபுல்லா சைட்ல அக்கம் பக்கத்துல எல்லாத்துலயும் இருக்கு. சந்துக்குள்ள, அதுக்கு முன்னாடி சந்துக்குள்ள கடையா இருக்காது, இப்ப எல்லா இடத்துலயும் சந்துக்குள்ள ஃபுல்லா கடையா இருக்கு நிறைய கடை. தொடர்ச்சியாகவே வண்ணாரப்பேட்டையை பொறுத்தவரை இங்கு சில்லறை வியாபாரிகள் அதிக அளவில் நிரம்ப தீபாவளியினுடைய இறுதிக்கட்ட விற்பனையில இறங்கி இருக்கிறார்கள். இந்த சாலையில போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்டான்லி மருத்துவமனை இந்த பகுதியில் தான் இருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வியாபாரி நம்மிடம் குறிப்பிட்டு கூறியது போன்று மழை பொழிவின் காரணமாக மக்கள் கூட்டம் குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சாலைகள்ல மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக ஷாப்பிங் செய்ய வந்த மக்களும் கடும் சிரமத்தோடு தான் இந்த தீபாவளி ஷாப்பிங்கை மேற்கொண்டு வருகிறார்கள். விக்னேஷ், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாலவெற்றிவேல்.